ஹாய்ங்க. எப்போ இந்தியா போனாலும் கேட்குற முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, தங்க விலை உங்கள் ஊரில் கம்மியா? பெட்ரோல் விலை கம்மியா? அப்படி தான் பார்த்தீங்கன்னா அதிகமான கேள்வி வரும். சொந்தக்காரங்கள பார்த்தாலும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாலும் சரிங்க, இந்த கேள்வி தான் கேட்பாங்க. அட ஆமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தங்க விலை கொஞ்சம் வித்தியாசம் வருங்க நம்ம ஊர் கம்பேர் பண்ணும்போது. இதே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் வராதுங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அமௌண்ட்டில். நான் ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெட்டில் செக் பண்ணாவே தெரிஞ்சிடும் எவ்வளோ வித்தியாசம் வருதுன்னு சொல்லிங்க. தங்கம் விலை கிடுகிடுன்னு ஏறிட்டு இருக்கும்போது போய் நகை எடுக்க போயிருக்கியமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுதுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தங்கம் நான் வாங்க வரலைங்க. ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நகை சீட்டு போட்டிருந்தா அப்படிங்க மலபார் கோல்டில். அது இந்த மாதத்தோடு முடிஞ்சதுங்க. சரி செலக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா அப்படி அந்த நகையை செலக்ட் பண்ணுறக்கோசம் தான் நான் வந்திருந்தேங்க. ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து உனக்கு எதோ வேணும் எடுத்துக்கோ ரம்யா, உனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி. இப்போ தான் ஊருக்கு போகும்போது எடுத்ததுங்க. சரி மறுபடியும் வேண்டாம், இன்னும் நகவலை கொஞ்சம் இறங்குனா பார்ப்போம்னு யோசித்தேன். பட் ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இன்னும் இறங்காது ஏறதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்க. சரி யோசிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிங்க. நான் ஒன்றும் எடுக்கல, ஃப்ரெண்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. பொதுவாகவே நகை செலக்ட் பண்ணுறதுல 2 கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு கைண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனோமா நகையை செலக்ட் பண்ணோமா ஒரு 10 நிமிஷம் பில்லை போட்டோமா கிளம்பினோமான்னு இருப்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படின்னா, போனோமா ஒரு ஆஃப் டே ஆயிரும் செலக்ட் பண்ணி அது பில் போட்டு வரக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் கேட்டகரி தான். என் ஹஸ்பண்ட் பதிலாக ஃபஸ்ட் கேட்டகரிங்க. நீங்கள் எந்த கேட்டகரின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.